உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். சொத்து பதிவு செய்வதை தடுக்க போலீஸுக்கு அதிகாரம் உள்ளதா? இது தொடர்பாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சுந்தரம் வெர்சஸ் தி டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் சிட்ஃபண்டு நடத்தி பண மோசடி செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த வழக்கின் அடிப்படையிலே போலீஸ் அதிகாரிகள் இந்த குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் சொத்துக்களை பதிவு செய்வதற்காக சப் ரெஜிஸ்ட்ரார் அலுவலகத்துக்கு சென்று இருக்கிறார்கள். அதற்கு இந்த அதிகாரிகள் அந்த சொத்தினை பதிவு செய்யக்கூடாது என்று சொல்லி சப் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றனர். அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் ஒன்றை தாக்கல் செய்தனர். விசாரணை செய்த உயர்நீதிமன்றமானது செக்ஷன் 102 CRPCயின் கீழாக அசையா சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கு போலீஸுக்கு அதிகாரம் கிடையாது. அவ்வாறு அந்த சொத்துக்களை கையகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதனை மாவட்ட நீதிபதி அவர்கள் மட்டுமே அந்த சொத்துக்களை பற்றுகை செய்ய முடியும். அதாவது சொத்துக்களை அட்டாச் பண்ண முடியுமே தவிர போலீஸ் அதிகாரிகள் இது சம்பந்தமாக அறிக்கைகளை அரசாங்கத்திடம் மட்டுமே சமர்ப்பிக்க முடியும். எனவே போலீஸுக்கு ஒரு சொத்தினை பதிவு செய்ய கூடாது என்று சொல்லி சப் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கு கட்டளையிட முடியாது என்று சொல்லி அந்த கடிதத்தை ரத்து செய்து சொத்துக்களை பதிவு செய்ய உத்தரவிட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.